கோச்சுக்காத நீலா. கோச்சுக்காம நீங்க பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்துக்கு கோச்சுக்காம கோவில்ல வச்சு கும்பிட முடியும். தானே கேஸ் எடுத்து ஜெயிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்கு. அங்க கேஸ் கையை விட்டு போன உடனே ஏன் கையை பிடிக்கிறேன்? மாத்திருபூத்தம் கோட்டை கோட்டுன்னு கோர்ட்டுக்கு போனா மட்டும் போறாது. அங்க போய் பாயிண்ட கோட்டை விடக்கூடாது. சரி சரி, என்ன கேஸ் சொல்லுங்க. உட்காந்தே சொல்லலாமே. இல்ல, எனக்கு நின்னாதான் வரும். நீங்க கோர்ட்ல நின்னுட்டு தான் இருந்தேன், ஒரு பாயிண்ட் வரல. சும்மா சொல்லுங்க. அந்த 16 கொலை பண்ணின மதுர முத்து. அவன் மதுர முத்து இல்ல, மருத முத்து. சரியா தெரியல. அதான் மருத முத்து. அவனுக்கு ஏது அம்மா? நான் இல்ல, உன் பொண்ணு லட்சுமி தான் உன்னை கூப்பிடுறா. ஓ அப்படியா, சாரி. பரவாயில்ல. என்னம்மா, என்னது குறுக்கிய நடக்கையும் போயிட்டு வந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு காத்தால ஒரு விசித்திரமான சொப்பனம் வந்தது. விசித்திரமான சொப்பனமா? ஆமாம்மா, நான் என் ஹஸ்பண்ட் கல்யாணத்தை பார்த்தேன். நேரம் உன் கல்யாணத்தை பார்த்தேன்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கே என்ன கல்யாணம் ஆகல, அது கூட எங்க இந்த ஹஸ்பண்ட் கல்யாணம்? அது இல்லம்மா. புரிஞ்சு போச்சு. உனக்கு வயசாயிருக்கு, காலகாலத்துல ஒரு மாப்பிளைய பாடுன்னு இன்டெரக்டா சொல்ற. அதுக்கு தானே நாராயணிட்டு ஒரு ஜாதகத்தை கொடுத்து அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஹஸ்பண்ட் கல்யாணம்னா அவர் பேர் கல்யாணம், என்னோட பூர்வ ஜன்ம புருஷன். என்னம்மா இது பூர்வ ஜன்ம புருஷன் பேரு கல்யாணம்? ஒரே குழப்பறியே. என்னோட ஜூனியர்மா பாரு பாரு, ஒட்டு கேட்டு இருக்காரு பாரு. இதெல்லாம் கரெக்டா பண்ணுவார். அங்க கோர்ட்ல தான் போய் பாயிண்ட போட்ட விட்டுருவார். நீங்க கொஞ்சம் அப்படி தள்ளி நின்னுங்க, நீ கொஞ்சம் இப்படி வாங்க. சொல்லு, அது என்னது பூர்வ ஜென்மம்? என் கனவுல வந்த அவர் போன ஜென்மத்துல நான் தான் உன் புருஷன், இந்த ஜென்மத்துல என் பேரு கல்யாணம், நம்பர் 4 மாடு வீதி மயிலாப்பூர்ல இருக்கேன், டிசிஎஸ்ல வேலை பண்றேன் அப்படின்னு சொன்னார்மா. அது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா. அது என் கையில எதுக்கு கோலம் போடுற? அம்மா, அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்துட்டு இருக்காராம். அந்த அட்ரஸ்ல போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரியா? அட்ரஸ் விசாரிக்கிறேன், அது இருக்கட்டும். போன ஜென்மத்துல உன் புருஷனா இருந்தும் இந்த ஜென்மத்துல எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அம்மா, சொப்பனமே அபத்தம்னு சொல்ல வரேன். நான் சொல்ல வரது கொஞ்சம் சீரியஸா கேளுங்க. ஆமா, நீ சில்லியா ஏதோ சொல்லுவ, அதை நான் சீரியஸா கேட்கணுமா? அம்மா, அந்த சொப்பனம் பார்த்ததுல இருந்து எனக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு. நான் அவருக்கு ஒரே பொண்ணு தானே. ஐயோ, சென்டிமெண்டா பாக்குறாளே. அந்த மயிலாப்பூர் கோவில் கிட்ட ஒரு குளம் இருக்கு இல்லையா, அதுல நான் போய் குதிக்கணுமா? அம்மா, நீ குதிக்க போறீங்க? ஐயோ அம்மா, கடுப்பேதாத. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு சிலை இருக்கு இல்லையா, பாரு இங்க வா. இந்த சிலையெல்லாம் அடையாளம் சொல்லாது. சிலைய வச்சு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. வேற ஏதாவது லேண்ட்மார்க்ஸ் இருக்கு. சரி, அது விடு. 4 மாட வீதி. எந்த மாட வீதி? 4 மாட வீதியும் சுத்த சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. ஐயோ அம்மா, நம்பர் 4 கிழக்கு மாட வீதி மயிலாப்பூர் போருமா? இது கிளியரா இருக்கு. அந்த அட்ரஸ்ல போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாயேன். எனக்கு வேற வேலை இல்ல. நீ போன ஜென்மம் அட்ரஸ் கனவு அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு போ. இந்த 14 கொலை பண்ணின மதுர முத்தா மருத முத்து இருக்கா? கரெக்டா வந்துட்டு இருப்பாரு. இந்த கொலை விஷயமா இவர் கழுத்து இருக்கிற, நீ இங்க போன ஜென்மம் அது கழுத்து இருக்கிற. முதல்ல இங்க போ. போய் சின்ன வெங்காயத்தை உடிச்சு வை போ. பாவம் நீலா, அந்த பொண்ணு கண்கலங்க வச்சுட்டியே. தாயில்லா பொண்ணு. என்ன வளரே? நான் தான் இந்த குத்தத்தை பார்த்தேன். ஒரு ஃப்ளோர் வந்துருக்கு. தகப்பனில்லா பொண்ணு. மறுபடியும் வளரே. தகப்பன் இருக்க எங்க இருக்கிறது தான் தெரியல. உன்னை விட்டா யாரு இருக்கா ஆதரவுக்கு? என்ன ஆதரவு? யாருக்கு ஆதரவு? லட்சுமியை தான் சொன்னேன். என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க
கேஸ பத்தி சொல்லுங்க. அந்த 16 கொலை பண்ணின மதுரை முத்து. அதான் மதுரை மருத. உங்களுக்கு வராது, விட்டுருங்க. போச்சு. நீ எப்ப இந்த கேஸ பத்தி பேச ஆரம்பிச்சாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுறது. வரேன். இந்த செக்ஷன் 44ல இந்த செக்ஷன் 44 எங்க வந்தது? இல்ல செக்ஷன் 44 இல்ல. அப்ப இல்லனா ஏன் சொல்றேன்? வரேன். அடா 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 நாராயணி வா வா வா. என்ன அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து வந்திருக்கே? என்ன விஷயம்? என்ன எப்படி இருக்க கல்யாணம்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வேலைக்கு ஒழுங்கா சரியா போயிட்டு இருக்கியா? சரி சரி. நம்ம இதோ இங்க உட்காந்து பேசலாம். இல்ல ஒரு நிமிஷம். இங்க ஜூனியர் இருக்க படுத்துவர். நம்ம ஏதோ இந்த பக்கம் வந்து பேசலாம். வா சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல மணி. ஒண்ணுமில்லன்னு சொல்றதுக்காக உங்களுக்குன்னு வந்திருக்கேன். இல்ல மணி. இருக்கேன்னு நான் இருக்கும் போதே இல்ல இல்லைங்கிற. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்? அபச்சா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அத சொல்ல மாட்டேங்கிறியே. அத சொல்லதுக்கு முகூர்த்தமா பார்க்கணும். முகூர்த்தம் பார்க்க வேண்டிய நேரம் தான் பண்ணி. நீங்க போன் பண்ணல இல்லையா லக்ஷ்மிக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன். ஜாதகம் என்ன ட்ரெயின் கம்பார்ட்மெண்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ்ல பிரிக்கிறதுக்கு எல்லா ஜாதகமுமே நல்ல ஜாதகம் தான். முன்னோட ஒண்ணு எப்படி பொருந்துறதுன்னு தான் பார்க்கலாம். அதுதான் முக்கியம். 100ல் 1 வார்த்தை பண்ணி. பிள்ளைக்கு அப்பா மட்டும்தான் இருக்கார், வேற எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது. ஏன் அப்பா ஒருத்தரே போரும் பிக்கல் பிடுங்களுக்குங்கிறிய? சரி சரி, உட்காரு உட்காரு. இல்ல மணி, உங்க முன்னாடி. சரி நில்லு. இல்ல இல்ல, நான் எதுக்கும் உட்காந்துக்கிறேன். அதேதான் நானும் முதல்ல சொன்னேன். இவர் ஒருத்தர் ஒட்டு கேட்டுட்டே இருப்பேன். போங்கோ போங்கோ அப்புறம் வாங்கோ. நானும் அதையே தான் சொன்னேன். இப்ப போயிட்டு அப்புறமா வாங்கோ. சரி நீ சொல்லு. பிள்ளையோட அப்பா ரொம்ப தங்கமானவர். பாரு, சுத்தி வளைக்காம விஷயத்தை பிரீஃபா டீடைலா சொல்லு. பிரீஃபா டீடைலா சொல்லிட்டேன். நீ மேற்கொண்ட விஷயத்தை சொல்லு. இல்ல பண்ணி, எதை எடுத்தாலும் இல்ல இல்லைங்கிற. வந்ததுல இருந்து நல்ல வார்த்தையே பேச மாட்டேங்கிற. இல்ல இல்லன்னு எதுல விட்டேன்? அதான் பிரீஃபா டீடைலா. பிரீஃபா டீடைலா சொல்லு. பையன் பேரு கல்யாணம், வயசு 28, வேலை பார்க்கறது டிசிஎஸ்ல, இருக்கிறது மயிலாப்பூர். இரு என்ன நாராயணி, சந்தடி சாக்கல உம்பளையே தலையில கட்டலான்னு பாக்குறியா? ஹலோ ஹலோ மேடம், அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. என்ன அந்த பேரும் ப்ரொஃபஷனும் ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ், அவ்வளவுதான். மற்றபடி அந்த ஜாதகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வந்துடுவே, நிம்மதியா பேச விடாது. போன் எடுத்து பேசு. ஹலோ ஹலோ, இங்க கேட்காது, இங்க சிக்னல் வராது. வெளியில எடுத்துட்டு போய் பேசு. நாராயணி, இதுக்கு பேர் மொபைல்னு. எடுத்துட்டு நம்ம தெருவா அலையணும். சரி, ஒரு முக்கியமான விஷயம் நாராயணி. இந்த ஜாதக விஷயமா நீ என் பொண்ணு லக்ஷ்மி கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் பண்ணி? அது அவன் காத்தால ஒரு சொப்பனம் பார்த்ததுல இருந்து. சொப்பனம் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணு மண்ணி மண்ணி நீ கழுத்து வைக்காத. சொல்லாதனா சொல்லாது, அவ்வளவுதான். எதையாவது சொல்ற அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி, வந்ததும் வந்த வா, ஒரு வா காஃபி குடிச்சிட்டு போ. அது சரி, காஃபி யார் போட்டா, நீங்களா இல்ல லக்ஷ்மியா? வழக்கமா நான் தான் போடுவேன், இன்னைக்கு லக்ஷ்மி போட்டிருக்கா. அப்போ சரி, நான் இருந்து காஃபி குடிச்சிட்டே போறேன்.